ஆ எல்லாருக்கும் என்னுடைய எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். Zoomல வந்த எல்லாருக்கும். ஆ ஒன்ஸ் அகெயின் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுனா, நான் சசி ஆனந்த். கோயம்புத்தூர் ரஞ்சித் சார் டீம்லேருந்து பேசுறேன். திரும்பவும் உங்கள எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. அம் நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆ எக்சர்சைஸ பத்தி எத்தன பேர் ஸ்டார்ட் பண்ணீங்க? காலையில கொஞ்சம் சூரியன பார்க்கறக்கு, ஒரு வார்ம் அப் பண்றதுக்கு, அ எத்தன பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? தெரியல. பட் பண்ணலைன்னா இனிமே ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா. உங்க ஆரோக்கியம் தான் உங்களுக்கு முதலீடு. அ அதே மாரி திரும்பவும் நான் இன்னைக்கு பேச போறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹெல்த் தான். நம்ம ஆரோக்கியத்த பத்தி தான் நெறைய பேசணும். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில நம்ம அத பத்தி தான் அதிகமா பேசி ஆகணும். இப்போ சமீபத்தில நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நான் சார்ட்ட கேட்டது வந்து, ஒரு கேன்சர் பேஷண்ட்டு. அவங்களுக்கு வந்து 1 இயர் ஆச்சு. அவங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், இப்ப லைட்டு மெடிசின் எடுத்திருக்காங்க. கீமோலாம் முடிஞ்சது. அப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்து நான் அவர் சார்ட்ட கேட்டது என்னன்னா, ஆ வில்வத்தோடது கேப்சூல் இருக்கா சார்? சப்ளிமெண்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அப்ப சார் சொன்னாரு, "அதுல இல்ல. பட் வந்து அதுக்கு இன்னொன்னு ஆல்டர்னேட்டிவா இருக்கு. அது வந்து என்னன்னா, நோனி குடுக்கலாம். அ குர்குமின் குடுக்கலாம்" அப்படின்னு சொன்னாரு. குர்குமினும், அப்புறம் ஜின்ஸெங் அந்த இத பத்தி சொன்னாரு. இப்போ இது 2 பத்தி நான் திருப்பி 2 சார் சொன்னதுக்கப்புறம் என்னாச்சு, நான் திரும்பி அத பத்தி நெறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். மோடிகேர்லயே நெறையா அத எடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல நெறைய நாலேட்ஜ் கிடைச்சது. அது வந்து அந்த வீடியோஸ் கொஞ்சம் அனுப்பி அவங்க கிட்ட என் ஃப்ரெண்டு கிட்ட அனுப்பி நான் அவங்கள பார்க்க சொன்னேன் அது. பட் அவங்க நல்லா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. பட் அது அவங்க ஃபேமிலில கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு, அத எடுக்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. சார் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பதில் சொன்னாரு. கண்டிப்பா அது ரெடி ஆயிடும். அ 100% அதுலருந்து வெளிய வந்துரலாம் மேடம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா நம்ம சுத்தி நெறைய பேர் அந்த மாரி இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே கிட்டத்தட்ட ஒரு 4, 5 பேர் அப்படி இருக்காங்க. இதெல்லாம் முதல்லயே தெரிஞ்சிருந்தா, தடுத்துருக்கலாம். தெரியும். பட் அது சொல்ற மாரி, அது கொண்டு போக முடியல. சொன்னாலும் சிலர் கேட்கறதில்ல. அது ஒரு வருத்தமான விஷயமா இருந்தது. பட் இப்ப நான் நெறைய பேருக்கு அத அனுப்புறேன். சொல்றேன். திரும்ப பேசுறேன் அத பத்தி. ஏன்னா இந்த அவேர்னஸ் என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும், அது கேட்கறக்கு பயப்படுறாங்க. சொல்றதுக்கும் பயப்படுறாங்க. பட் சாரோட கைடன்ஸ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப அது பெரிய அ யூஸ்ஃபுல்லா நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாரி இப்ப இந்த நியோனி ஜூஸ்ல வந்து இன்னொருத்தர் சொன்னது என்னன்னா, தைராய்டு எல்லாம் நெறையா வந்து அ அ க்யூர் ஆகுது. நெறைய பேஷண்ட்ஸ் க்யூர் ஆயிருக்காங்க. இந்த நோனி ஜூஸ் ரெகுலரா எடுத்துக்கனால அப்படின்னு. அதை வந்து எவ்வளோ பக்குவப்படுத்தி குடுக்குறாங்க அப்படிங்கும்போது, நான் சமீபத்தில 2, 3 வீடியோஸ்ல பார்த்தேன். ஆக்சுவல் உண்மையிலே மோடிக்கு ஒரு பெரிய விஷயம் பண்றாங்க. இத நான் நெறைய பேருக்கு நம்ம கொண்டு போகணும். அதே மாரி இப்ப வந்து என்னன்னா, அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம். இப்போ 10 இயர்ஸ் பிஃபோர் இதுன்னா, அந்த பி அ என்னோட சேம் சார் சொன்ன மாரி இந்த குர்குமின் இருக்கு இல்லையா? இந்த குர்குமின வந்து என்னோட ஃபேமிலில ஒருத்தருக்கு குடுத்தேன். பிகாஸ் ஆஃப் இர்ரெகுலர் பீரியட்ஸு. அவங்க ஐடில வொர்க் பண்றாங்க. அ ரொம்ப ஒபிசிட்டி ஆயிட்டாப்படி. இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால ஒபிசிட்டி ஆயிட்டாப்படி. அப்ப இந்த குர்குமின் வந்து வேற கம்பெனியோட தான் வாங்கி குடுத்தேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் அது சாப்பிட 2, 2 எடுத்துக்க சொன்னாங்க. சாப்பிட ஆரம்பிச்சதுமே வித்தின் 1 வீக் அவங்களுக்கு வந்து ரெகுலர் ஆரம்பிச்சுருச்சு. அப்ப அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெகுலர் ஆரம்பிச்சுச்சு. அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப 2 குழந்தைகளோட சந்தோஷமா இருக்காங்க. பட் அது பேசிக் தான். பட் அது தெரிஞ்சுக்காம இருக்கிறது நெறைய பேர். நான் கேட்குறாங்களா இல்லையா? அத வந்து நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு கொண்டு போயிரணும். அ ஏன்னா நானே ஒரு விதத்துல பார்த்தா, ஒரு ரொம்ப கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்க்குற ஆளு. ஒரு வாட்டி சொல்லுவேன், 2 வாட்டி சொல்லுவேன். இல்ல ஒரு 3 வாட்டி கூட சொல்லுவேன். அப்புறம் இது எதுக்குப்பா இவங்ககிட்ட போய் திரும்ப திரும்ப நம்ம என்னமோ பிசினஸ்க்காக பேசுற மாரியே நெனைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். பட் சார் சொல்லுவாரு, "அது அப்படி இல்ல. ஒரு சிலர் மைண்ட் செட்ல சிலரோட இதுல அப்படிதான் இருப்பாங்க. பட் திரும்ப நம்ம சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அத எடுத்து வச்சுன்னா, அது அவங்களுக்கு பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்ன்னு சொல்லுவாரு. உண்மதான். நம்ம ஒரு ஈகோ பார்த்தா அது போய் அவங்களுக்கு சேராது இல்லையா? அ அப்ப இப்பலாம் அத பார்க்கறதில்ல. கூப்ட்டு நான் பேசுறேன். அதே மாரி திரும்பவும் நான் சொல்றது இதே தான். லேடீஸ்க்கு செல்ஃப் க்ரூமிங். நீங்க எவ்வளோ பேர் அத எடுத்துக்கிட்டீங்க, ஸ்டெப் எடுத்திருக்கீங்கன்னு தெரியல. வீணா மேடம் அன்னைக்கு பேசியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷிஃப்ட்ல அவங்க அந்த பாடி வெயிட் மேனேஜ்மென்ட்க்காக பண்றாங்க. அந்த மாரி அ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாரி ஆக்டிவா வர்ற லேடீஸ பார்த்து சந்தோஷமா இருக்கு. அதே மாரி நெறைய பேர் வரணும். இப்ப என்னன்னா, இந்த செல்ஃபிஷ்ஷா இருக்கிறது தான் தப்பு. செல்ஃப் லவ் பண்றது தப்பில்ல.
கண்டிப்பா லேடீஸ் கண்டிப்பா அவங்கள தன்ன தானே பார்த்துக்கணும். திரும்ப திரும்ப நான் சொல்ல காரணம் என்ன, ஏன்னா நெறைய பேர நம்ம பார்க்குறோம். இல்லையா? அதே மாரி நெறைய தெரிஞ்சுக்கங்க. நெறைய நெறைய புக்ஸ் இருக்கு. நெறைய தெரிஞ்சுக்கங்க. நான் சொன்ன மாரி ரீல்ஸ்லயும், சீரியல்ஸ்லயும் மட்டுமே நமக்கு அந்த இது கிடையாது. புக்ஸ் நெறைய படிக்க சொல்லுவாரு. எங்க சார்லாம் பார்த்தா எங்க ட்ரெய்னிங்ல சொல்லுவாரு. எங்க கம்பெனில நெறைய புக்ஸ் படிங்க. அப்பதான் நீங்க பேசக்கூடிய அந்த இது கிடைக்கும். நம்ம படிக்கிறதுனால நார்மல் நம்ம பேசிக் நம்ம கல்வி தரத்துல மட்டும் அத கொண்டு வரதில்ல. நெறைய பொதுவான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறது இல்ல. அப்போ இந்த மாரி நெறைய படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி பெண்கள ஏன் நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்லாம் இது பண்ணணும், நெறைய சுதந்திரம் வரணும் நான் சொல்றேன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனையினால நெறைய நான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாரி இப்போ வந்து ஒவ்வொரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்காப்படி. அதே மாரி ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சார் அன்னைக்கு குமார் சொல்லுவாரு. கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் இல்லன்னா, நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. ஃபேமிலிக்குள்ள ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து ஃபேமிலிக்குள்ள வரணும். அது கண்டிப்பா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போமே, ஒரு லேடீஸா நம்ம என்ன செய்யணும்? நான் இது பண்ண போறேன். இது நல்ல விஷயம் தானே! 4 பேருக்கு நான் சொல்லப் போறேன். வீட்ல எவ்ளோ லெஷர் டைம் இருக்கு. ஏன் நம்ம அந்த போய் யார்ட்ட பேசணும்? சொல்லணும் ஏன் தயங்குறோம்? ஏன்னா நெறைய மனுஷங்க அப்படி கேட்க டைம் இல்ல. ஒரு ஒரு சர்வே சொல்லுது என்னன்னா, இப்போ வந்து கேட்கும் திறன் கம்மியாயிருச்சு அப்படிங்கிறாங்க. நான் லாஸ்ட் டைம் ஒரு ஒரு இவரோட வீடியோ பார்த்தேன். கேட்கும் திறன் ஏன்னா ரீல்ஸே பார்த்துட்டே இருக்கிறங்காட்டி அந்த ஸ்பீடுக்கு போறாங்க. கண்ணு போற ஸ்பீடுக்கு வந்து நம்மோட கேட்கும் திறன் வந்து வேலை செய்யறதில்ல. கேட்கறதில்ல அவங்க. இந்த கவனம் ஃபுல்லா அவங்க என்ன பார்க்குறாங்களோ, அதுல தான் இருக்கு. அந்த தள்ளி, தள்ளி, தள்ளி விட்டு பார்க்கும்போது, அது என்னாச்சு அந்த ஸ்பீட் ஆயிருது. கண்ணு போற ஸ்பீடுக்கு காது வந்து அ ஒத்துழைக்கிறது இல்ல. அப்படின்னு அந்த சர்வே சொல்லுதுங்கிறாரு அவரு. அ அதனால தான் சொல்றேன். என்னன்னா, நல்ல விஷயங்கள் கேட்போமே. முந்தியெல்லாம் இப்ப பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டுகள்லாம் இன்னுமே நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த வேர்டிங்ஸ் கூட ஞாபகம் இருக்கு. என்னன்னா, நம்ம ரேடியோ கேட்போம். நெறைய கேட்போம். இப்ப பார்க்கிறத விட கேட்போம். சீயிங் இஸ் அ பிலீவிங்கிறது வேற. ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியுங்கிறது வேற. ஆனா கேட்கறது வந்து ஆட பதியும். இப்ப நம்ம டீச்சரே நம்ம ஸ்கூல்ல இப்ப சார் இருக்காரு. அ நம்ம ஹெட் மாஸ்டர் இருக்காரு. அவருக்கெல்லாம் தெரியும். நாங்கலாம் எங்க டீச்சர்ஸ் எல்லாம் சின்ன வயசுல சொன்னது கூட இன்னும் ஞாபகம் வச்சிருக்கோம். அடி வாங்குனதுலருந்து எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கோம். ஆனா சொல்லிக் குடுத்த விஷயங்கள்லாம் இன்னுமே ஞாபகம் வச்சிருக்கோம். என்னன்னா, அந்த கேட்கிறதுங்கிறது வேற, கவனிக்கிறதுங்கிறது வேற. நம்ம ஒரு ஒரு விஷயத்த இப்போ சில குழந்தைகள பார்த்தீங்கன்னா, எங்கேயோ பார்த்துட்டு இருக்க மாரி தான் இருக்கும். பட் நல்லா படிப்பாங்க. கிளாஸ்ல கவனிச்சிருப்பாங்க. வீட்ல வந்தெல்லாம் அவங்க நல்லா படிக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க கவனிச்சிருப்பாங்க. டீச்சர் என்ன நடத்துறாங்க அப்படின்னு அது உள்ள கொண்டு போயிருப்பாங்க. இது நம்ம வந்து இப்ப செய்யறதில்ல. கவன சிதறல் நெறைய இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மீடியால இருக்கு. இல்லையா? ஃபோன்லயும் நமக்கு இருக்கு. நமக்கு என்ன தேவையோ அத மட்டும் டெக்னாலஜி வளருது. அது நல்லது தான். பட் எத எடுத்துக்கிறோங்கிறது இருக்கு. நல்ல விஷயங்கள் நெறைய இருக்கு. அ அதனால நீங்க போய் அத சர்ச் பண்ணுங்க. இப்ப யூசுவலாவே ஒண்ணு சர்ச் பண்ணா, Googleல போய் சர்ச் பண்ணா என்ன ஆகும்? அது வந்து நல்லது ஒண்ண பார்க்குறோம்னா, திரும்பி திரும்பி அது ரிலேட்டடாவாவே வரும். அப்ப நம்ம என்ன பார்க்குறோங்கிறதுல தான் இருக்கு. நல்ல விஷயங்கள் நெறைய இருக்கு. அது பார்க்கலாம். அதே மாரி ஆரோக்கியத்துல நெறைய 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 கவனம் எடுத்துக்கணும். அதே மாரி இதுல ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். இப்ப ஏர்னிங்ங்கிறது வந்து நம்ம குழந்தைகளுக்கே கத்துக் குடுக்கறது இல்ல. இப்ப நான் யோசிக்கிறது ஒரு காலேஜ் பொண்ணுகிட்ட நான் பேசினேன். நீங்க செலவுக்கெல்லாம் என்ன பண்றீங்கன்னா, இல்ல பேரண்ட்ஸ் தான் பார்த்துப்பாங்க. பாக்கெட் மணி அதுவும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. அதான் சொல்றேன். யுஎஸ்ல எல்லாம் பார்த்தா 15, 16லலாம் ஆகும்போது மெச்சூர் ஆகும்போது, அவங்க த சுதந்திரமா விட்டுர்றாங்க. நீங்க போய் சம்பாதிங்க. நீங்க பாருங்க. உங்களோட இத நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா பேசிக்கா குழந்தையிலேருந்தே அவங்க செப்பரேட்டா தான் வளர்த்துறாங்க. அடுத்த ரூம்ல வச்சு தான் வளர்த்துறாங்க. ஏன்னா அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்குள்ள அப்பவே வளர்த்துறாங்க. குழந்தையிலேருந்தே வளர்த்துறாங்க. ஆனா இங்க வந்து அப்படி இல்ல. எப்பவுமே அது கம்ஃபோர்ட் ஜோன்லயே கொண்டு போய் படிக்கிறதுலேருந்து, எல்லாத்துக்கும் சாப்பாடுலேருந்து அப்பா, அம்மா தான் கேர் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாருன்னா, யுஎஸ்ல வந்து 16, 17 வயசு எல்லாமே ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸுமே மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டர்ஸா இருக்காங்களாம். நெறைய பேர் 60-70% வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாமா. பட் அது கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆனா உண்மையில அதுதான் இல்லையா? நம்ம ஏன் நெறைய கத்துக்குறோம் அவங்ககிட்ட இருந்து. இத ஏன் கத்துக்க கூடாது? அது மாரி சம்பாதிக்க கத்துக் குடுங்க. சொல்றாங்க. பேரண்ட்ஸ் வந்து அதுதான். நீங்க படிக்க வைக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஏன்னா, இப்ப அது வந்து கம்ஃபோர்ட் ஜோன்லயே கொண்டு போகும்போது என்ன ஆகுது, நாளைக்கு ஒரு தோல்வி வந்தா கூட அவங்கள வந்து பாதிக்குது. ஏத்துக்க முடியல. ஓ! இது வந்து ஏன் இப்படி ஆயிடுச்சு? இது ஏன் இப்படி அவங்களுக்கு அது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கூட தெரியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எல்லாமே அவங்களுக்காக நம்ம பேசுறோம். பேரண்ட்ஸ் பேசுறங்காட்டி,
அவங்களுக்கு செல்ஃபா டெசிஷன் எடுக்க தெரியல. ஐயோ! இது நல்லதா? கெட்டதா? இது எப்படி எடுக்கிறது? சின்ன வயசுல இருந்தே கணக்கு சொல்லிக் குடுங்க. வீட்ல இருக்கும்போது நம்ம என்ன செலவு பண்றோம்? இதெல்லாம் நெறையா பேசுவாங்க. நம்ம லீடர்ஸ் எல்லாம் பேசுறாங்க தான். பட் இன்னும் நம்ம அந்த இது கொண்டு வரல. அந்த குழந்தைகள குழந்தைகளாவே பெருசாகுற வரைக்கும் அதுவே பார்க்குறோம். அ ஆனா ரொம்ப ரொம்ப புத்திசாலியான குழந்தைங்க. இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப ரொம்ப டேலண்டான குழந்தைங்க. அதே மாரி அந்த ஏர்னிங்க்கு நான் தான் சொல்றேன். ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா யாருமே வந்து அது செல்ஃபா வந்து கொஞ்சம் இப்ப இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலா நீங்க டெவலப் பண்ண பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒத்துழைக்கணும் அதுக்கு. அவங்களுக்கு நம்ம அந்த என்கரேஜ்மென்ட் குடுக்கணும். சப்போர்ட் குடுக்கணும், தைரியம் குடுக்கணும். அதுல மோடிகேர்ல நெறைய விஷயங்கள் குடுத்துருக்காங்க. ஒண்ணுமில்ல. அந்த பொண்ணுட்ட நான் என்ன சொன்னேன்னா, நீ செல்ஃப் அதாவது சின்ன லைட்டா இப்ப மேக்கப் இல்லாம யாரும் எங்கேயுமே போறதில்ல இல்லையா? அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு உண்டான செல்ஃப் க்ரூமிங் ஐட்டம்ஸ்லாம் அதுல நெறைய இருக்கு மோடிகேர்ல. அத நீங்க பண்ணலான்னு சொன்னதுக்கு, அப்போ ஓகே. அ அப்படியா இப்படியெல்லாம் இருக்கா மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னபோது, உண்மையில அது பெரிய விஷயம் தான். அது ஓகே. அப்ப அது மாரி என்னன்னா, நம்ம ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னு நெனைக்கிறேன். இப்போ 40, 50 ஏஜ் ஆகும்போது என்ன ஆகுறோம் நம்ம, லேடீஸ் வந்து அ சோர்ந்து போயிரும் இல்லையா? சின்னதுலேருந்து வளர்த்து, வீட்டு வேல பார்த்து, அவங்கள கவனிச்சு, இதுலயே தான் போகும். இந்த ரொட்டீன்லயே தான் போகும். வெளிய வாங்கன்னு நான் சொல்றேன். வெளிய வந்தா தான் மனசுக்கும் நெறைய நல்லா இருக்கும். நல்ல 4 பேரோட பார்த்து பேசி பழகும்போது ரொம்ப நல்லாருக்கும். நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறையும். நெறைய விஷயங்கள் நல்லது செய்யலாம். இன்னொருத்தரும் கூடயும் ஒரு சம்பாத்தியத்துக்குள்ள கொண்டு வரும்போது, அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு தைரியம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில ஏதாவது சமாளிக்கலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து பணம் தேவை. பணம் தேவை. நமக்கு வாழ்க்கைக்கு அவசியம். ஆனா முக்கியம்னு நான் சொல்லல. பட் தேவை. அன்றாட நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு அது தேவை இல்லையா? அப்ப கண்டிப்பா அத பண்ணணும். அதே மாரி தான் இந்த இப்போ வந்து லேட்டஸ்ட்டா சார் நமக்கு வந்து எனக்கு வந்து சொல்லிக் குடுத்தது நெறைய விஷயம் ரஞ்சித் சார் சொன்னது என்னன்னா, இப்போ வந்து சின்ன சின்ன ஐட்டத்துல போய் நம்ம அடுத்த டெவலப்மெண்ட் போறதுக்கு ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணணும்னாலுமே, நம்ம வந்து இப்ப பெருசா திங்க் பண்ணணும். இப்ப ஷிஃப்ட்லயே ஆகட்டும், ஷிஃப்ட் லைவ்ல ஆகட்டும், நம்ம சீக்கிரமா அச்சீவ் பண்ணக்கூடிய நெறைய விஷயங்கள் அதுல இருக்கு. பிகாஸ் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நெறைய ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு. நான் சொன்ன மாரி அந்த ரெஸ்பிரேட்டரி கேர் குடுத்து அவங்களுக்கு உண்மையில ஒரு 3, 4 டேஸ்ல வந்து அவங்களுக்கு அந்த காஃப் அதாவது இருமல் ரெகுலரா நைட்ல தூங்க முடியாம இருந்தாங்க. அந்த இருமல் ரொம்ப அப்படியே கண்ட்ரோல் ஆயிருச்சு. அந்த நெஞ்சு சளி எல்லாம் வெளிய வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுல. அதே மாரி இதுல கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா, நம்ம மைல்ஸ்டோன் சீக்கிரமா ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன அச்சீவ் பண்ணிர்லாம். ஏன்னா, நம்ம ஒரு 50 பிவி எடுத்து கீழ நம்ம 4 லெக்கும் வந்து 50 அ அச்சீவ் பண்ண வச்சுட்டோம்னா, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அது வந்து உட்காந்து சொல்ல சார் இது மாரி பிளானிங் குடுக்கணும். உங்களுக்கு இது இப்படி பண்ணனா இப்படி அச்சீவ் பண்ணலாம். இப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத நம்ம சொல்லிக் குடுத்தா தான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா, எல்லாருமே ஹவுஸ் வைஃப்ஸ் தான் இல்லையா? எல்லாருமே போறது நான் பார்க்குறவங்க முக்காவாசியுமே ஹவுஸ் வைஃப்ஸ் தான். வீட்ல வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் இதா இருக்கிறவங்க தான். அப்ப அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். இது எப்படி சம்பாதிக்கிறது? எவ்வளோ ஈஸிங்கிறது வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது வந்து லீடர்ஸோட நம்ம கடமை தான். இப்ப அந்த 4 மைல்ஸ்டோன் அவங்கள அ அது அவங்களையும் ஒவ்வொரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ண வச்சுட்டோம்னா, நம்ம ஒரு டைரக்டர் ஆயிடலாம். அதுக்கு வந்து ஈஸி டூல் வந்து இப்ப என்னன்னா, நம்மளோட ஷிஃப்ட் லைஃப். ஷிஃப்ட் லைஃப்ல சூப்பரா இருக்கு. அதுல ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரோபயோட்டிக் வந்து நான் பேசியிருக்கேன் அவங்களுக்கு. ஆக்சுவலா கட் ப்ராப்ளம் அவங்களுக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குப்பா. அதோட காம்பினேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் பார்த்தேன். அவங்க ஆக்சுவலா ஊர்ல இருக்காங்க. நம்ம வந்தோனே அவங்களுக்கு போட்டு குடுக்கணும் அது. பிகாஸ் அவங்களுக்கு அதுல பிரச்சனை இருக்கு. அவங்க கட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. சமீபமா 2 சர்ஜரி வேற அவங்க போயிருக்காங்க. 2 சர்ஜரி முடிஞ்சிருக்கு. அவங்க லாஸ்ட் இயர்ல 2 சர்ஜரி. அப்போ அதனால அவங்க சொன்னாங்க, "கண்டிப்பா நான் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இருக்கு. அதுல ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு." அவங்க என்னன்னா டக்குன்னு போய் காம்பினேஷன்ல என்னன்னு பார்ப்பாங்க. என்ன அதுல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதுதான் நான் சொல்றேன் என்னன்னா, இப்போ வந்து நார்மலா வந்து நார்மல் நம்ம இந்த ப்ராடக்ட்ல செய்யும்போது சாதாரண ஃப்ளைட்ல போறதுக்கும், நம்ம ராக்கெட்ல போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாரி தான் ஷிப் லைஃப் எல்லாம் நம்ம ராக்கெட் மாரி. அ எடுத்து வச்சோம் சல்லுன்னு போயிரலாம் மேல. இதெல்லாம் என் சார் ரஞ்சித் சார் சொல்லிக் குடுத்த டிப்ஸ் தான். நானா சொந்தமா யோசிக்கல. அம் ஓகே. அ யோசிக்கணும் இல்லையா? நம்மளும் உட்காந்து சொல்லிக் குடுத்து தான் சாரி. சொல்லிக் குடுத்ததோட நின்றக்கூடாது. நம்ம வந்து அத நெறைய அனலைஸ் பண்ணணும். சரிதான் சார் சொல்ட்டாருன்னு போயிறக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து உள்ள வச்சுக்கணும். நம்ம என்ன கேட்கிறோமோ, அத உள்ள கொஞ்சம் வச்சுட்டு, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸா அத யோசிக்கணும். ஏன்னா, லேடீஸ் பல வேலையில இருக்கோம் இல்லையா? ஏற்கனவே நான் 2, 3 இதுல பண்றங்காட்டி சில டைம் குழப்பிப்பேன். இல்ல, இல்ல இப்பலாம் கொஞ்சம் தெளிவா,
அ ஏன்னா பழனியப்பன் சார் சொல்லுவார், "லாஸ்ட் டைம் 10% சொன்னேன். இந்த மந்த்துக்குள்ள அச்சீவ் பண்ணிறணும்" அப்டின்னாரா. சரி என்னால பண்ண முடியல. ஜஸ்ட் ஐம் அ போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் முயற்சி அதுக்கு உண்டான அடுத்தடுத்த ரெக்ரூட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். கரெக்ட் பெர்சன் வரும்போது கண்டிப்பா நான் அது வந்து போயிருவேன். சாரு கண்டிப்பா கைட் பண்ணுவாரு. இன்னும் எப்ப கேட்டாலும் எனக்கு வந்து அதுக்கு நான் டிப்ஸ் குடுக்குறாரு. ம். அதே மாரி தான் திரும்ப திரும்ப சொல்றேன். நம்ம ஹெல்த்த பார்க்கலைன்னா, நமக்கு கஷ்டம். அதே மாரி இப்ப நான் நான் சொல்ற மாரி நமக்கு ஒரு வீட்ல ஒரு ஃபங்ஷன் நடக்குதுன்னா, நம்ம யாரையெல்லாம் போய் பார்ப்போம்? எத்தன பத்திரிக்கை குடுப்போம்? இல்லையா? எத்தன பத்திரிக்கை குடுப்போம் நம்ம? அப்ப அதெல்லாம் எடுத்து பார்த்தா கூடி, அது ஓகே சொல்றோம். கல்யாணத்துக்குன்னு கூப்ட்டா வருவாங்க. பிசினஸ்க்குன்னு கூப்ட்டா அ போயிர்றாங்க. இல்லையா? பிசினஸ்ன்னு நம்ம சொல்லும்போது, அ அவங்களுக்கு வந்து அது கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படின்னு நான் என் சார்ட்ட சொல்லுவேன். எங்க ட்ரெயினில சொல்லுவேன். அதெல்லாம் ஓகே. வந்தா ஒரு கல்யாணத்துக்கு வந்தாங்களா? வந்தோம், என்ஜாய் பண்றோம், சாப்பிட்டு கிளம்புறதோட முடிஞ்சிருச்சு. இது பிசினஸ்ன்னு போம்போது யாருக்குமே நெறைய பேருக்கு வந்து அது வந்து அ இஷ்டம் இல்ல. பேசுறதோ, பண்றதோ இஷ்டம் ஆகுறதில்ல. பட் அது வந்து 10ல வந்து ஒரு 4 பேர் அப்படி இருக்கலாம். மீதி 6 பேர் ஒரு உண்மையில நம்மளோட வெல் விஷர்ஸ் எல்லாம் நெறைய இருப்பாங்க இல்லையா? அ கண்டிப்பா அத வந்து நம்ம அத எடுத்துட்டு போகலாம். அ சொன்ன மாரி ஒரு 500 பத்திரிக்கை குடுப்போமா, அதுல ஒரு 100 பேர்கிட்ட பேசுவோமே! நம்மளோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு, நமக்கு தெரியும் இல்லையா? தெரிஞ்சவங்கள தான் நம்ம ஃபோன்ல வச்சிருப்போம். நம்ம ரொம்ப தெரியாதவங்களலாம் நம்ம ஃபோன் கான்டாக்ட்ஸ்ல இருக்கவே மாட்டாங்க. அப்ப அவங்கள பத்தி ஓரளவுக்கு நாலேட்ஜ் நமக்கு இருக்கு இல்லையா? கண்டிப்பா இவங்க இப்படி பேசினா இப்படி எடுத்துப்பாங்க. அது மாரி தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நான் பேசுறேன். சிலர் ஏத்துக்கிறாங்க, சிலர் வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. நோ ப்ராப்ளம். இல்லப்பா இது வந்து இப்படி ஏற்கனவே நான் சொன்னேன்ல, ஏற்கனவே நான் 2 பிசினஸ்ல இருக்கங்காட்டி, அவங்களுக்கு இது 3வது 1வது கொண்டு கொண்டு போம்போது அவங்களுக்கு கொஞ்சம் இதா ஃபீல் பண்றாங்க. சரி வேண்டாம். நம்ம அது யார் கேட்கறாங்களோ அவங்கட்ட கொண்டு போவோமே. குமார் சார் சொல்லுவாரு. யார் வராங்களோ, அதில இன்ட்ரெஸ்ட்டா வராங்களோ அவங்கள கொண்டு போவோம். வராதவங்கள பத்தி நம்ம யோசிக்கவே வேணாம். உண்மையில சார் சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆமா, நம்ம லைஃப்லயும் நெறைய அந்த மாரி நடக்குதுல்ல. யோசிப்பேன். ஐயோ! இவங்க ஏன்டா இப்படி பண்றாங்க அப்படின்னு. அதான் நான் சார் சொல்றதெல்லாம் நெனச்சுப்பேன். ரஞ்சித் சாரும் சொல்லுவாரு. இல்ல மேடம் விட்டுருங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா வரும்போது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறவங்க மட்டும் தான் இதில கொண்டு வர முடியும். அவங்கள வந்து புஷ் பண்ணி மேல கொண்டு போனா, அவங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும். இல்ல சம்பாதிக்கணும். நம்ம அடுத்த இதுல சம்பாதிக்கிறது கூட வந்து நெறைய விஷயங்கள் 4 பேருக்கு நல்லது பண்றோம் நம்ம. இல்லையா? ஹெல்த் வைஸ் இப்ப பாரு எனக்கு நான் அவர்கிட்ட பேசினேன். முன்னாடில ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேஷியல் கிட் குடுத்துருந்தேன். ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர். நான் வேற ப்ராடக்ட் வாங்குனாங்க. சிப் வாங்குனாங்க. என்விரான் சிப் வாங்கும்போது, அத பத்தி சொல்லும்போது, உடனே அவங்க வாங்கி அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு போட்டாங்க. அந்த என்விரான் சிப் போட்டாங்க. ஏன்னா, பிகாஸ் அவங்க வந்து சொன்ன ஃபினான்ஸ் கம்பெனி வச்சிருக்காங்க. ரெகுலரா அந்த ஃபோனோட தான் இருக்காங்க அவங்க. அது சொன்னோனே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஃபேஷியல் கிட் குடுத்துருந்தேன். அவங்க நேத்து என்கிட்ட சொல்லுதுன்னா, "ஏய் சூப்பரா இருக்குப்பா! அருமையா இருக்கு" அப்படின்னு. ஏன்னா நானும் குடுத்துட்டு மறந்துட்டேன். நான் அத ஃபீட்பேக் கேட்கல. சாரி எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் குடுத்தா அத நம்ம வந்து கேட்கணும். அதோட ஃபீட்பேக் கேட்கணும். எப்படி இருக்குன்னு கண்டிப்பா நம்ம அத எழுதி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மறந்துருவோம். நம்ம சொன்னேன்ல பல வேலையில இருக்கோம். வீட்டு வேல பார்க்கணும், வெளி வேல பார்க்கணும். ம் எங்க வீட்ல பார்த்தா பூனை, நாய்க்குட்டிலாம் நெறைய இருக்கு. இதெல்லாம் பார்க்கணும். சில டைம் நான் எழுதி வச்சு தான் நான் கேட்பேன். அடுத்த நாள் இப்ப வந்து பிளானிங், ப்ரீ பிளானிங் வந்து முதல் நாளே நம்ம பிளான் பண்ணுவோம். சார் சொல்லுவாரு. ரஞ்சித் சார்லாம் எவ்ளோ பிஸி ஷெட்யூல்ல அவரோட பிளானிங் இல்லாம அவர கொண்டே போ முடியாது. இல்லையா? அப்ப கொஞ்சம் கொஞ்சம் அவர ரோல் மாடல் எடுத்துக்குவேன். ஐயோ! சார் இத்தன பிஸில இத்தன பண்றாரே! ம். இல்லையா? அப்போ நம்மளாவது கொஞ்சம் அதுல ஒரு 1% நம்ம பண்ணுவோமே! அப்டின்னுட்டு நான் எப்படின்னா என்னவே முதல் நாளே மைண்ட் செட் பண்ணிக்கிறது. ஓ! நாளைக்கு இந்த வேலை இவங்கள பார்க்கணும், பண்ணணும் அப்படிங்கும்போது அது நடக்குது. கரெக்ட்டா நடக்குது. சொன்ன மாரி இந்த பிரபஞ்சத்துல நம்ம என்ன போடுறோமோ, அது வந்து அது வழிகாட்டி குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பெரியவங்க. அது உண்மதான். கண்டிப்பா நான் மொத நாளே பிளான் பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஆனா அது உண்மையில நடக்குதுங்க. ரியல். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கும். ஏய் பரவால்ல. நானே கொஞ்சம் கலர் தூக்கி விட்டுக்கோ. நானே இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது. ஓகே. அ அதே மாரி தான். அவங்க வந்து அந்த ஃபீட்பேக் வந்து அவ்ளோ அருமையா குடுத்தாங்க. "ஏய் எனக்கு இன்னொரு செட் போட்டு குடுத்துருப்பா." அதுக்கப்புறம் அவங்க யூசுவலா சொன்ன மாரி மஸ்டர்ட் ஆயிலு, ரைஸ் பிரான் ஆயில் பத்தி ஒரு வீடியோ பார்த்தேன். சார் வேல்முருகன் சார் தான் போட்டிருந்தாருன்னு நெனைக்கிறேன். இல்ல சார்? அது வந்து ரெட் ரைஸ்லேருந்து எடுக்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நார்மல் இதுல தான் நெனச்சேன். பட் அந்த வீடியோ திரும்ப திரும்ப பார்க்கும்போது உண்மையில அவ்ளோ அழகா தெளிவா சொல்லியிருந்தாரு. அது எப்படி எடுக்குறாங்க? எப்படி இது பண்றாங்க? சேச்சுரேட்ல இது இல்லாம எப்படி அழகா கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு உண்மையில அதெல்லாம் உண்மையில நம்ம அந்த ப்ராடக்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான், அத வந்து நம்ம கொண்டு போக முடியும். அதோட நாலேட்ஜ் நமக்கு இல்லைன்னா நம்ம கொண்டு போ முடியாது. உண்மையில அதுதான் மார்க்கெட்டிங்ல வந்து ஒவ்வொருத்தரும் சக்சஸ் ஆக காரணமே,
வந்து அத தெரிஞ்சு செய்யறது, புரிஞ்சு செய்யறது. இல்லையா? அது உண்மையில பெரிய விஷயம். உண்மையில நம்ம டெய்லி இந்த ஆக்சுவலா காலையில இந்த 6 இருக்குன்னு நான் யோகா ட்ரெய்னர்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? யோகா டீச்சர். நான் வந்து ரெகுலரா செய்வேன். இல்லாட்டி நான் 1 நாள் விட்டாலும் 2 நாள் விட்டாலும் அப்புறம் எனக்கு வந்து அது ஒரு மாரியா இருக்கும். லாஸ்ட் வீக் வந்து நான் வெளியூர் போனங்காட்டி எனக்கு 4 நாளா அங்க பண்ண முடியல. வேளாங்கண்ணிலாம் போனபோது எனக்கு அங்க பண்ண முடியல. அதனால அங்க சாப்பிட்டுட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஓகே. திரும்ப இங்க வந்து ஒரு 4 நாள் கழிச்சு தான் ரியாக்ஷன் இருந்துச்சு. 3 நாள் ஃபீவர். அப்போ ரெஸ்ட் எடுத்தேன். சரியாயிருச்சு. அவ்வளோதான். நான் அந்த டைம்லும் கிலாய் தான் சாப்பிட்டேன். கிலாய் ரொம்ப கொஞ்சம் கசக்க தான் செய்யுது. பட் அத சாப்பிட்டேன். என்னோட அந்த கட் வந்து அந்த வயிறு கொஞ்சம் அந்த குடல் சுத்தம்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் உண்மையில அவ்வளோ அழகா ஃப்ரீயா இருக்கு. என்னோட வயிறே ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. உண்மையில அதுல வந்து ரொம்ப நல்ல விஷயம். அப்ப அது மாரி அந்த எக்சர்சைஸ் பண்ணிட்டே தான் நான் காலையில கேட்பேன். நம்ம என்னோட யோகாசனாஸ் பண்ணிட்டே தான் இந்த காலையில ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணுவேன் நானு. ரெகுலரா அது ரொட்டீனா போகும். சில டைம் சில இது பண்ணும்போது என்னால தேங்க் பண்ண முடியாது. மெசேஜ் எதுவும் போட முடியாது. ஏன்னா எந்திரிச்சு அத வந்து என்னால பண்ண முடியாது. பட் அது ரெகுலரா சொன்ன மாரி அது வந்துருது மைண்ட்ல காலையில ஐயோ! அட்டெண்ட் பண்ணி ஆகணும். நம்ம ஐயோ! ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா எவ்வளோ கஷ்டமாயிரும். அது சாப்பிடாம இல்லாட்டி நான் இருந்துக்குவேன் எப்பவுமே. எனக்கு சாப்பாடுல பெரிய பிரச்சனை இல்ல. பட் காலையில ட்ரெய்னிங்கா சார் சில டைம் போடுறதுக்கு லிங்க் மறந்துட்டாலும் என்ன பண்ணுவேன், பழைய லிங்க் போய் பிரஸ் பண்ணா அது வந்துரும். சொல்லியிருக்காரு ரஞ்சித் சார். நீங்க அந்த லிங்க்க டச் பண்ணாலே வந்துரும் மேடம் அப்டின்னாரா. அப்ப அது மாரி நான் காலையில எந்திரிச்சுன்னா ரொட்டீன் ஒர்க் பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதிகாலையில நான் 5:15க்கு எந்திரிச்சுருவேன். காலையில பிரேயர் கேட்டுட்டே போய் கரெக்ட்டா என்னோட பிரஷ் பண்ணி எல்லாம் வந்து, கரெக்ட்டா முடிச்சுட்டு என்னுடைய அந்த யோகாசனம் எல்லாம் இன்கேஸ் சமையலுக்கு உண்டானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துருவேன். வச்சுட்டு வந்து இத அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 7:30க்கெல்லாம் போய், அதுக்குள்ள என்னோட எக்சர்சைஸ் எல்லாம் முடிச்சுருவேன். நான் வந்து அப்புறம் என் குக்கிங் செக்ஷன் போயிருவேன், துவைப்பேன். நான் இன்னுமே நாங்க எல்லாம் மிஷின சார்ந்து இல்ல எல்லாமே. எங்க வீட்ல சிஸ்டர்ஸ் நாங்க எல்லாமே என்னன்னா, மிஷின சார்ந்து இல்ல. எல்லாமே இண்டிவிஜுவலா தான் பண்ணுவோம். கையில தான் துவைப்போம். ஆ உண்மையிலே அதெல்லாம் நெறைய விஷயங்கள் அப்படிதான். இன்னுமே அப்படிதான். மிஷின் இருக்கு. பட் என்னாலுமே இன்னும் ஆக்டிவா நாங்க வந்து இருக்கோம்னா, அதுக்கு பெரிய எங்க அம்மாவோட ட்ரெய்னிங் தான். எங்க அம்மா 94 இயர்ஸ் லாஸ்ட் இயர் அவங்க இறக்கும்போது 94 வயசு கடைசில வரைக்கும் அவங்க நடந்தே தான் போனாங்க பாத்ரூம். நடந்தே தான் வந்து வரும்போது தான் ஜஸ்ட் கார்டியாக் அரெஸ்ட்ல அவங்க வந்து இறந்து போனது. கடைசி வரைக்கும் செருப்பு கூட இல்லாம தான் நடப்பாங்க வெளியவே. எங்க வீட்டுக்குள்ள வெளியலாம் மண்ணு தான். மாடு கன்னெல்லாம் இருந்த இடம் தான். பட் அப்ப இருந்தே எங்களுக்கு அந்த மாரி மோட்டிவேட் பண்ணி வளர்த்தாங்க சின்ன வயசுல இருந்தே. சமையல், சமையல் சொல்லி சமையலுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப லேடீஸ் வந்து இந்த சமையல்ல கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்து நிறைய வந்து அதுல தான் பிரச்சனையே. வீட்ல நெறைய சமைக்கணும். சமைச்சு அவங்க குடும்பத்த பார்த்துக்கிற பெண்கள் கொஞ்சம் குறைஞ்சுட்டாங்களோன்னு வருத்தமா இருக்கு. ஏன்னா, எங்க ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. நிறைய எப்ப பாரு அந்த ஹோட்டல்ல கூட்டம் தான். பெரிய ஹோட்டல் தான். அ கூட்டம் நெறைய இருக்குது. என்ன நாங்க பேசிப்போம். இது இவங்க ஏன் வீட்ல சமைக்கவே மாட்டாங்களா? ஏன் இப்படி இவ்ளோ கூட்டம் ஹோட்டல்ல? எல்லா ஹோட்டல்ஸ் அதுவும் சாட்டர்டே, சண்டேன்னா அவ்ளோ கூட்டம். ஏன் அது வந்து அது ஒரு சமையல வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அது ஒரு கிஃப்ட்டுங்க. அது கடவுள் குடுத்த ஒரு வரம். நீங்க வந்து அது எவ்ளோ ஆசையோ, அன்போட அத சமைச்சு உங்க வீட்ல குடுக்குறீங்களோ, அது அவ்ளோ ஹெல்த்தியா இருப்பாங்க. உங்க வீட்ல அத்தன ஹெல்த்தியா இருப்பாங்க. அவங்க மனசும் நல்லாருக்கும், உடம்பும் நல்லாருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் போலாம். வெளிய போலாம், நீங்க சாப்பிடலாம். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல உணவுகளா சாப்பிடுங்க. அ அ ஸ்டீம்டு அதாவது ஆவியில வேக வச்சது சாப்பிடு. எப்ப பாரு இட்லி தானே, இடியாப்பம் தானே அப்படிலாம் அதுதான் சேஃப். நீங்க பொரிச்சு வறுத்ததெல்லாம் சாப்பிடுறதுன்னா வீட்ல பண்ணுங்க அத. அது நம்ம ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு. அவ்ளோ அருமையா இருக்கு. ரைஸ் பிரான் ஆயில்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அது நாங்க அதுல பூ பூரி செஞ்சாலே ரொம்ப நல்லாருக்கும். மைசூர் பாக்கு அத விட நல்லாருக்கும். ஏன்னா ஸ்மெல் இல்லாம இருக்கும். லாஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் யாராவது இதுல உங்க வீட்ல யாராவது நல்லா மைசூர் பாக்கு செய்வாங்கன்னு சொல்லுங்க சார். ரைஸ் பிரான் ஆயில்ல செய்ய சொல்லுங்க. ரொம்ப நல்லாருக்கு. லாஸ்ட்ல மட்டும் 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நெய் ஊத்தி செய்ய சொல்லுங்க. அவ்ளோ அருமையா இருக்கும். வீட்ல முடிஞ்ச அளவு குக் பண்ணுங்க. குடுங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் கொண்டு வாங்க. சமைக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்க குழந்தைகளுக்கு கொண்டு வாங்க. இப்ப சைனால எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெகுலரா பேசிக்கா வந்து அந்த குக்கிங் சொல்லிக் குடுக்குறாங்க. குழந்தையிலேருந்தே அதோட செல்ஃப் டிசிப்ளின் பாருங்க. நெறைய அழகு அதோட வேலைய அது செய்யும். அந்த மாரி நம்மளும் நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போணும். ஏன்னா, பிகாஸ் இது வந்து எனக்கு ஒரு டாக்டர் சொன்னது. குடல் புற்றுநோய் அதிகரிச்சிருக்கிறது வந்து தமிழ்நாட்டுல அதிகரிச்சிருக்குன்னா, பிகாஸ் ஆஃப் இந்த ரோட் சைட் ஃபுட். வெளிய வந்து நெறைய சாப்பிடுறாங்க குழந்தைகள. ஜஸ்ட் நம்ம அத கவனிக்கணும். அதே மாரி இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் சின்னதுலேருந்தே குடுக்க ஆரம்பிச்சு, அவங்களோட ஹெல்த் கேர் பண்ண சொல்லுங்க. செல்ஃப் கேர் பண்ண சொல்லுங்க. டெய்லி அதிகமா வெளிய சாப்பிட வேணான்னு சொல்லுங்க. அதான் சொன்னேனே, எதனாலன்னா நீங்க எல்லாருமே நம்ம என்ன பண்றோம், அந்த பாக்கெட் மணி நாங்கலாம் எங்க வீட்ல அப்படி குடுக்குறதில்ல.
எதனாலும் வீட்ல எத கேட்கறாங்களோ செஞ்சு குடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப ரேர் எப்பாவது வெளிய போய் சாப்பிடுறது. அவங்க ஆரோக்கியத்த கண்டிப்பா பார்த்துக்கணும். பேசிக்கலி எல்லாத்தோட ஹெல்த்த கண்டிப்பா கவனிக்கணும். கண்டிப்பா கவனிக்கணும். திரும்ப திரும்ப நான் சொல்லக்கறதான எக்சர்சைஸ் பண்ணணும். கவனிங்க. அ அதே மாரி லேடீஸ் திரும்ப சொல்றேன். நீங்க இதுல எல்லாருமே அ இது இருக்கீங்க இல்லையா? அ ஆக்சுவலா வந்து நீங்க எல்லா ஜென்ஸும் எல்லார்ட்டயும் கேட்டுக்கிற ஒரே ஒரு வேண்டுதல், உங்க உங்க ஃபேமிலி நீங்க பாருங்க. உங்க ஒய்ஃப நீங்க என்ன எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அதுவும் மோடிக்கேர்ல இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா நல்லா கவனிச்சுப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் எல்லாமே ஹெல்த் ரிலேட்டட். கண்டிப்பா எல்லாருமே பாசமா, அன்பா பார்த்துப்பீங்க. இல்லையா? எனக்கு அதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அது இல்லாம எனக்கு அந்த மாஸ்டர் பேசுறது ரொம்ப பிடிக்கும். சிவகாசி ஹெட் மாஸ்டர் பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வாத்தியார்னால ஒரு மரியாதை தானே! நான் இன்னும் எங்களோட பாட்னி மிஸ் இன்னும் நாங்க டச் வச்சிருக்கோம். எங்க மிஸ்ஸோட பேசுவோம் நாங்க எப்பவுமே. அவ்ளோ அருமையான ஒரு டீச்சர் அவங்க. அதனால நீங்கலாம் கத்துக் குடுக்கறது நான் ஒண்ணே ஒரு கேட்டுக்கிறேன் சார். சின்னதுலேருந்தே குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுங்க. நான் சொல்றேன் பேசிக் ஃபுட்டுலேருந்து கொண்டு சொல்லிக் குடுக்கணும். ஸ்கூல்ஸ்ல வந்து நான் என்ன சொல்லுவேன் விவசாயத்தையே சொல்லிக் குடுக்கணும்னு நான் சொல்றேன். அது ஒரு ஒரு நெல் எப்படி போடுறாங்க? அது எப்படி வளருது? எவ்ளோ கஷ்டப்படுறாங்க? எவ்ளோ வளர்த்தி எடுத்து கொண்டு வந்து நம்ம கையில குடுக்குறாங்க. அது நம்ம தட்டுல விழும்போது அத எவ்ளோ மரியாதையோட நான் அத சாப்பிடணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நெறைய அந்த காசால நடக்கிறதெல்லாம் காமிக்கணும் அது. குழந்தைங்க நியூஸ் பார்க்கறதில்ல. பார்க்க விடுறதில்ல. உலகத்துல எவ்வளோ வறுமை இருக்குன்னு பார்க்கணும். அத சொல்லணும். ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. சொல்லிக் குடுங்க. இயற்கை சார்ந்து நம்ம இந்த மரத்துல இருந்து இத்தன சார் இதுல கேட்டிருப்பாரா? இருக்காரா? இதுல குரூப்ல யாரும் இருக்காங்க எனக்கு தெரியாது. மாஸ்டர்ஸ் இருந்து யாரு வேணா சொல்லுங்க. அந்த குழந்தைகளுக்கு இந்த மரங்கள பத்தி சொல்லிக் குடுக்கணும். எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை. அந்த மாரி எனக்கு இந்த ஸ்டோரி டெல்லிங் மூலியமா கொண்டு போகணும் அவங்களுக்கு அப்படின்னு ஆசை எனக்கு ரொம்ப. அத ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மரங்கள பத்தி, இயற்கை சார்ந்து இயற்கையோட வாழும்போது நமக்கு இயற்கை நெறைய திருப்பி தருங்க. இயற்கை என்னைக்கு நம்ம சேதப்படுத்துறோமோ, திருப்பி நமக்கு வந்து அது ஒரு பெரும் துன்பமா தான் திருப்பி குடுக்குது. இல்லையா? நம்ம பூமி தாய்க்கு நம்ம என்ன செய்யறோமோ, அதுதான் நம்ம என்ன குடுக்குறோமோ, அதுதான் திரும்பி வருது. சாரி. அதனால தான் சொல்றேன். சாரி. அதனால தான் சொல்றேன். நீங்க வந்து எனக்கு பேசிக்கா ஸ்கூல்ஸ்ல வந்து அத சொல்லிக் குடுங்க. உணவு பழக்கவழக்கம் சொல்லிக் குடுங்க. ஆரோக்கியத்த பத்தி நெறைய சொல்லணும். குழந்தைகள்லேருந்தே சொல்லிக்க ஆரம்பிச்சா, இப்ப ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல வந்து அந்த ஸ்கூல்ல நார்த்ல தான் அவங்க கெச்சப்ல வந்து என்னலாம் ஆட் பண்றாங்கன்னு ஸ்கூல்ல லைவா காமிக்கிறாங்க. என்ன அந்த கெட்டிப்படுத்துறதுக்கு அது ரியல் டொமேட்டோ கிடையாது. ரியல் தக்காளியில செய்யறது கிடையாதுன்னு அவங்க லைவா இந்த ஸ்கூல்ல அந்த டீச்சர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ட கூட்டிட்டு வந்து ஒரு சயின்டிஸ்ட் கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க. அப்ப குழந்தைங்க எல்லாம் அப்படி அவங்களோட ரியாக்ஷன பார்த்தா அவ்ளோ ஷாக்ல இருக்காங்க குழந்தைங்க. இப்படித்தான் நம்ம சாப்பிடுறோமா? அந்த கெச்சப்ப வந்து இவ்ளோ அ இதுல பிரிசர்வேட்டிவ்ஸோட இருக்காங்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் அவ்ளோ ஷாக்கா இருக்காங்க. இந்த அவேர்னஸ் கண்டிப்பா கொண்டு போணும். அவங்களுக்கு உணவு பழக்கவழக்கத்த நெறைய வந்து மாத்துங்க. இயற்கையான உணவுகள கொண்டு போங்க. ஜங்க் ஃபுட்ஸ் அதாவது பேக்கெட் ஃபுட் இல்லாம நெறைய கொண்டு வந்து ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன அதாவது பிளாஸ்டிக் மைக்ரோ அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன துகள்கள் சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஒரு பிளாஸ்டிக் வந்து பாக்கெட் கட் பண்ணும்போதே, மைக்ரோ இதுல வச்சு பார்த்தா ஸ்கோப்ல வச்சு பார்த்தா அந்த பொடியெல்லாம் அதுல ஃபுட்ல தான் ஆட் ஆகும். நம்ம ஒரு கவர் கட் பண்ணும்போதே, அந்த துகள்கள் எல்லாம் அந்த ஃபுட்டுக்குள்ள தான் வரும். முந்தியெல்லாம் என்ன நம்ம மளிகை கடையில போவோம். மளிகை கடையில வந்து அது பாக்கெட்ல பொட்டனம் கட்டி தருவாரு. வீட்ல கொண்டு வந்து டப்பால போட்டு வைப்போம். அப்பல்லாம் அளவா வாங்கினோம். அப்ப எங்க அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, மாச சாமான் தான் வாங்குவாங்க. இப்போ 3 மாசத்துக்கு, 6 மாசத்துக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுவும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் தூக்கி ஃப்ரீசர்ல போட்டுர்றாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா, எத வெளிய வைக்கணும், எத உள்ள வைக்கணும்னு இருக்கு. அதான் சொன்ன மாரி ஒருத்தர் சொல்லுவாரு, "இந்த சீக்குப்பட்டி இல்லாத வீட்ல வீடுனா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்." சீக்குப்பட்டிங்க சொல்றது ஃப்ரிட்ஜ் தான். நம்மளுடைய குளிர்சாதன பெட்டி தான். உண்மையில மனுஷன் நமக்குள்ள அவேர்னஸ் இல்லன்னா கஷ்டம். அதனால பேசிக்கா பெண்களும் சொல்றேன், ஒரு வீட்ல ஒவ்வொரு குடும்பத்துல அவங்க ஆரோக்கியத்துக்கு அக்கறைப்படுங்க. அதே மாரி ஏர்னிங்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்க வீட்ல இருந்தா உங்க ஒய்ஃப்‌க்கும், குழந்தைக்கும் அது கத்துக் குடுங்க. காலேஜ் கோயிங்கா, இல்ல ஸ்கூல் கோயிங்கா முந்தியெல்லாம் எங்க அம்மாலாம் கடைக்கு அனுப்புனாங்கன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, இத்தன குடுத்து விட்டுட்டு இத்தன பாக்கிம்பாங்க. எத்தன இது எவ்வளோ ஆச்சுன்னு கேட்பாங்க. அதனால கணக்கு வழக்கு தெரியும். நம்ம அது கஷ்டம் தெரியும். அதே மாரி தான் நம்ம குழந்தைக்கும் குடுக்கணும். ஒரு ரூ. 100 குடுக்குறோமோ, அது அன்னைக்கு என்ன செலவு பண்ணான்னு கேட்கணும். அது எதுக்கு செலவு பண்ணிச்சுன்னு கேட்கணும். இது எவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொல்லிக் குடுக்கணும். கஷ்டமே தெரியாம வளர்த்தன நாளைக்கு அது வந்து அது தோல்விய வந்து அது ஏத்துக்காது. அதனால தான் சொல்றேன். அதே மாரி சம்பாத்தியம் நெறைய நெறைய மோடி கேர்ல இருக்கு. நான் மோடி கேர் இத பத்தி பெர்சனலா நெறைய பேசியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப அருமையான ப்ராடக்ட். நான் வந்து இதுல ரொம்ப ரொம்ப என்கேஜ்டா இருக்கேன். என்கரேஜ் ஆயிருக்கேன்.
கண்டிப்பா சாரோட இதுலனால லீடர்ஸ் வழிநடத்துனால கண்டிப்பா. அதே மாரி இதுல நெறைய ப்ராடக்ட்ஸ் இன்னும் நெறைய விஷயங்கள் கத்துக்கணும். கொஞ்சம் தான் கத்துக்கிறேன். இனி நெறைய கத்துக்கணும். அ அதே மாரி வெல் ப்ராடக்ட்ஸ்லயும், இதுலயும் நம்ம நெறைய கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அடுத்தடுத்த டெவலப்மென்ட்க்கு போகலாம். அதாவது டூர் போனஸ் இருக்கு. நம்ம வந்து வெஹிக்கிள் போனஸ் இருக்கு. இதுல குட்டி, குட்டி ஸ்டெப்ஸ் தான் குடுத்துருக்காங்க. மைல்ஸ்டோன் தான் இருக்கு. குட்டி, குட்டி மைல்ஸ்டோன் தான். கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணலாம். பிளான் பண்ணணும். ப்ரீவியஸா பிளான் பண்ணா எல்லாமே செய்யலாம். கண்டிப்பா இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அ இல்லையா? அ ஓகே. சார் ம். தேங்க் யூ.